நீங்க இனி புதிதாக ஒன்றை தொடங்க முடியாது. இருக்கிறதே விரிவாக்கம் செய்து கொள்ளலாம்னு ஒப்பந்தம் போட்டு அதானிக்கு கொடுத்தது ஐயா தான், ஐயா கருணாநிதி அவர்கள் தான். ஏற்கனவே நீங்க ஒன்னெல்லா கவனிச்சுக்கணும். ஏற்கனவே நமக்கு இருக்கிற தாத்தா காமராஜர், நம்ம பாட்டனார் வஉசி பேர்ல இருக்கிற துறைமுகங்கள்ல வேலை நடக்கல. புள்ளி விவரத்தோட நான் சொல்றேன். 50 விழுக்காடு, 60 விழுக்காடு, 40 விழுக்காடு தான் வேலை நடக்குது. எந்த சரக்கும் போகாம, எந்த சரக்கும் இறங்காம தேங்கி நிக்கல. அப்படி இருக்கும்போது, அதுக்கே வேலை இல்லாத போது 6111 ஏக்கர்ல காட்டுப்பள்ளியில, கடல்ல, தரையில, ஆறுல, இதுல 6111 ஏக்கரை எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த துறைமுகத்தை அதானி கட்ட வேண்டிய தேவை என்ன? துறைமுகம் அதானிக்கு, ஏர்போர்ட் அதானிக்கு. அப்புறம் நாடு என்ன செய்யும்? விளிங்கத்துல துறைமுகம் அதானி கட்டுவாரு. ஏற்கனவே இருக்கிற துறைமுகங்கள்ல என்ன பிரச்சனை? இந்த துறைமுகத்துல இவருக்கு தனியார் முதலாளிக்கு வேலை வரணும் தான் நீங்க சாகர் மாலா திட்டத்தை கொண்டு வரீங்க. வானூர்தி போக்குவரத்து, தொடர் வண்டி போக்குவரத்து, தரைவழி போக்குவரத்து எல்லாத்தையும் கொண்டு போய் கப்பல் போக்குவரத்தோட இணைக்கணும். அந்த கப்பல் போக்குவரத்து பேக்க போகுது அதானிட்டு. இப்ப யாருக்கான நாடுது? யாருக்காக இந்த தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு? யாருக்கு? தலைவரை தேர்வு செஞ்சிருக்கலாம், தரகரை தேர்வு செஞ்சிருக்கலாம். முதலாளிகளின் வளர்ச்சியை, நாட்டின் மக்களின் வளர்ச்சி, தேசத்தின் வளர்ச்சியை கட்டமைக்கிற மாதிரி ஒரு கேடுகட்ட பொருளாதார கொள்கை எந்த நாட்டுல இருக்கு? எந்த நாட்டுல இருக்கு? இத்தனை கோடி மக்கள் வாழ்கிற நாடு 5 முதலாளிகளின் வீடா மாறினது எப்படி? எப்படி இது? நான் இருக்கிற வரை நீ அதானியில நீ அதானி இங்க காட்டுப்பள்ளியில துறைமுகம் கட்டிட்டும் பார்ப்போம். கொற்றலை யாரு, கொசத்தலை யாரு? சென்னையில விழுகிற நீர் ஓடி போய் அந்த முகத்துவார் களிமுகத்துல போய் கடலுக்குள்ள கலக்கிற இடத்துல மதில் சுவரை கட்டி அதானி எழுப்பியிருக்காரா இல்லையா? உள்ள போய் கலக்கிற இடத்துல சுவரை கட்டி எழுப்பிட்டா அந்த தண்ணி திருப்பி உள்ளதானே வரும். அப்புறம் வெள்ளத்துல மிதக்கிறோம்னா அந்த சுவரை இடிச்சு தகத்து களிமுகத்தை போய் கடல்ல சேர்க்க விடல. என்னது? பறக்க ஒரு பிளைட் கிடையாது இருக்கிற மேனம்பாக்கம் ஏர்போர்ட்ல, இண்டிகோ ஒன்ன தவிர. 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டணும். எவனா பைத்தியக்காரன் பேசுவானா? யோ, இருக்கிறதுல பறக்க விமான விடியா?